விஜயா ஸ்டுடியோவில் சின்னத கொம்பே படச்சுருளை போட்டு ரஷ் பார்த்து கொண்டிருந்தார் பந்துலு. எதேச்சையாக அங்கே வந்த டைரக்டர் ஸ்ரீதர் ஜெயலலிதாவை திரையில் பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டார். என்னது, சந்தியாவோட மகளா? முழுக்க முழுக்க புதுமுகங்களை வச்சு ஒரு படம் பண்ணலாம்னு இருக்கேன். அதில் வர்ற முக்கியமான கேரக்டருக்கு இந்த பொண்ணு பொருத்தமாக இருப்பான்னு நினைக்கிறேன் என்று பந்துலுவிடம் கூறினார் ஸ்ரீதர். மறுநாள் ஸ்ரீதர் ஜெயலலிதாவை தேடி போன இடம் OMCA நீச்சல் குளம். வெந்நீராடையில் நடிக்க கான்வென்ட்டில் படித்த நடிகை தேவை என்று பேப்பரில் விளம்பரமே கொடுத்திருந்த ஸ்ரீதர் சந்தியாவுடன் நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசிக் கொண்டிருந்த ஜெயலலிதாவை அங்கேயே ஓகே செய்துவிட்டார். ஸ்ரீதரிடமிருந்து சினிமா சான்ஸ் என்பதை சந்தியாவால் நம்பவே முடியவில்லை. தமிழ் சினிமாவில் முதல் முறையாக ஒரு டைரக்டரை நம்பி சினிமா என்றால் அதை ஆரம்பித்து வைத்தது ஸ்ரீதர். 40 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் சினிமாவின் அகராதியில் இளமை புதுமை என்றால் அதற்கு ஸ்ரீதர் என்றுதான் அர்த்தம். ஸ்ரீதரன் இயக்கத்தில் அதுவும் ஒரு கலர்படத்தில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பின் அருமை பற்றி சந்தியாவுக்கு தான் தெரியும். சினிமாவில் அதிர்ஷ்டம் இப்போதும் ஒரு தடவைதான் வரும். ஜெயலலிதா சினிமா பக்கமே வரக்கூடாது என்று நினைத்த அதே சந்தியாதான் வந்த வாய்ப்பை நழுவவிடக்கூடாது என்று நினைக்க ஆரம்பித்தார். ஆனால் இதில் ஜெயலலிதாவிற்கு இஷ்டமே இல்லை. தவிரவும் மெட்ரிகுலேஷன் தேர்வில் 2வது இடம் வாங்கியதற்கான ஸ்காலர்ஷிப்பும் அன்றுதான் வந்திருந்தது. சந்தியாவுக்கோ சினிமா வாய்ப்பெல்லாம் குறைந்து கொண்டே வந்த காலம். குடும்பத்தின் பொருளாதார நிலைமை அப்படி ஒன்றும் சொல்லிக் கொள்ளும்படி இல்லை. சின்ன பெண் தானே என்று ஒதுக்கிவிடாமல் சந்தியா மகளை நேருக்கு நேர் பார்த்து பேசினார். ஜெயலலிதாவிற்கு ஒரே குழப்பமாக இருந்தது. இரவு முழுக்க தூக்கமே வரவில்லை. வெளுத்தது வானம். தெளிவாக இருந்தது ஜெயலலிதாவின் முகம். அம்மா, இந்த ஸ்காலர்ஷிப்பை திரும்பி அனுப்பி சொல்லுங்க, அப்படியே ஸ்ரீதர் சாருக்கு ஃபோன் பண்ணி ஓகே சொல்லிடுங்க சொல்லிட்டாங்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற சினிமா போன்ற ஜெயலலிதா பற்றிய தகவல்கள் எங்கள் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.